ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்களை எப்பொழுதும் போல மடத்திற்கு அனைத்து பக்தர்களும் சந்திக்க வந்திருக்கிறார்கள். அதில் பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து, அதாவது எனது வாழ்வில் இது நடக்கவே நடக்காது பெரியவா என்று நானே நினைத்து விட்டேன். இதையெல்லாம் நினைத்து நானே இதுக்கப்புறம் எனது வாழ்க்கையில் இதை போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று நானும் கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்து விட்டேன் பெரியவா என்பது போல கூறியிருக்கிறார் ஒரு பக்தர். அதற்கு பெரியவா அவர்கள் அவரால் முடிந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் என 4 பேருக்கு ஷேர் செய்து பாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் தினமும், அதாவது புதன்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு வாரம் முழுவதும் ஏதாவது ஒரு 7 வாரங்களில் அதாவது வாரத்தில் ஒரு நாளை நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து 7 நாட்கள் இதை வந்து கண்டிப்பாக செய்து வர வேண்டுமாம். இதை வந்து நீங்கள் தலையை சுற்றி எரிந்து வருவதால் ராகு கேது தோஷம் இருக்கும் அல்லவா, அந்த ராகு கேது தோஷத்தில் இருந்தும் நீங்கள் வந்து விடுபட்டு விடுவீர்கள் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது ராகு கேது தோஷம் இருக்கிறது என்று உங்களிடம் கூறியிருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த பயனுள்ள தகவலை செய்து வர சொல்லுங்கள். இதற்கு உங்களுக்கு செலவாக போகிறது ஒன்றுமே இல்லை. அதாவது கொள்ளு என்று கூறுவார்கள் அல்லவா, இந்த கொள்ளை வந்து உங்களது வீட்டில் வந்து வாங்கி வைக்க வேண்டுமாம். இந்த கொள்ளை வந்து முடிந்த அளவிற்கு உங்களது வீட்டில் வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தினசரி தூங்கி வருவீர்கள் அல்லவா, அதில் வந்து 7 நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து நீங்கள் இதை வந்து செய்வது மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கொள்ளை, நீங்கள் உங்களது வீட்டில் கொள்ளை வாங்கி வைத்த பிறகு அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கொள்ளு இருக்கு அல்லவா, அந்த கொள்ளை உங்களது தூங்குகின்ற தலையணைக்கு அடியில் ஒரு மூட்டை போல கெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பச்சை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியை இதற்கு நீங்கள் வந்து பயன்படுத்தினால் மிகவும் ஒரு நல்லது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறம் இதில் எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தினமும் நீங்கள் இரவு தூங்கும் பொழுது இவ்வாறு ஒரு கைப்பிடி கொள்ளை வந்து எடுத்து வைத்து தூங்குங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி. இதே போல அந்த அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்ததும் அந்த கொள்ளை வந்து எடுத்து உங்களது வீட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் காலையில் சீக்கிரமாவே நீங்கள் வந்து எந்திரிச்சு அதை வந்து மறைத்து வைக்க வேண்டுமாம். அவ்வாறு வைத்த பிறகு அடுத்த நாள் மறுபடியும் நீங்கள் தூங்குவீர்கள் அல்லவா, அந்த ஒரு கைப்பிடி ஏற்கனவே அந்த பச்சை துணியோ சிவப்பு துணியோ அந்த துணியில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு கைப்பிடி வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த ஒரு கைப்பிடியுடன் மற்றொரு ஒரு கைப்பிடி கொள்ளையும் அதனுடன் சேர்த்து வைக்க வேண்டும். இதே போல் 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை நீங்கள் செய்து வர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை அன்று காலையிலோ மாலையிலோ நீங்கள் குளித்து விட்டு உங்களது இஷ்ட தெய்வமோ அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அதனை வைத்து கும்பிட்டு உங்களுக்கு இருக்கின்ற ராகு கேது தோஷமும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற பண பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று பெரியவாவிடம் நீங்கள் கூறிவிட்டு, அதாவது பெரியவாங்கிறமா உங்க இஷ்ட தெய்வத்திடம் நீங்கள் வந்து கூறிவிட்டு பெரியவா கூறிய இதை வந்து நீங்கள் செய்து வர வேண்டுமோ. அதை வந்து யாரும் மிதிக்காத இடத்திலோ அல்லது உங்களது ஊரிற்கு அருகில் எங்காவது ஓடுகின்ற தண்ணீர் இருந்தால் மிகவும் நல்லது. அந்த தண்ணீரில் சென்று நீங்கள் வந்து இதை கரைத்து விட்டு வர வேண்டுமோ. இவ்வாறு கரைத்து விட்டு வருவதால் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களாகட்டும் என அனைத்துமே நீங்கி உங்கள் மேல் இருக்கின்ற கண் திருஷ்டியும் நீங்கிவிடும். உங்கள் மேல் கண் திருஷ்டி இருப்பதால் மட்டுமே நீங்கள் வந்து நினைத்தது நடக்காமல் யாராவது உங்கள் மேல் மிகவும், அதாவது இவர் வந்து முன்னேறிக்கிட்டே போகிறார் என்று நினைத்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய கண் திருஷ்டி எல்லாம் நீங்கிவிட்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமாக உங்களது பாதையை தேர்ந்தெடுத்து செல்வீர்கள் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே என் வாழ்க்கையில இது வந்து நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஆனால் மற்றும் ஒன்று இதை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு ஏற்படும். அது என்னவென்றால் ராகு கேது தோஷம் யாருக்காவது இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதை செய்து வருவதால் அவர்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த யாராவதோ அல்லது உங்களது வீட்டில் உங்களது அம்மாவோ மனைவியோ யாராவது இருந்தாலும் இப்படி செய்து வர சொல்வதால் உங்களது வீட்டிலும் நன்மையில் அதிக அளவில் நடக்கும். எனவே மறக்காம இதை ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மற்றவர்களுக்கு
மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவை சந்திப்பதற்காக மடத்திற்கு வந்த பக்தர் ஒருவர் பெரியவாவிடம், அதாவது எனது மேல் அனைவருமே கண் திருஷ்டியில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் முன்னேறுவது அனைவருக்குமே பொறுக்கவில்லை. இது மட்டும் அல்லாமல் எனக்கு எவ்வளவுதான் நான் சம்பாதித்தாலும் எனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களும் ஏதாவது ஒரு மன உளைச்சலும் ஆளாகிக் கொண்டே இருக்கிறது சாமி. இதெல்லாம் சரியாகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்